வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக சுகன்யா மனோகரன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அவசர சட்டம், மத்திய அரசு பரிசீலனை. எம்ஜிஆர் நூற்றாண்டு பிறந்த நாள் வரும் 17ஆம் தேதி பொது விடுமுறை அறிவிப்பு. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம், தன்னெழுச்சியாக இளைஞர்கள் திரண்டு போராட்டம். சமாஜ்வாதி கட்சி சின்னம் தொடர்பான முடிவு, தேர்தல் ஆணையம் ஒத்திவைப்பு. ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு வசதியாக மத்திய அரசு அவசர சட்டத்தை தயார் செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வெளியாகாத நிலையில் அவசர சட்டம் கொண்டுவர வேண்டும் என தமிழக அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டது. தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் இதனை வலியுறுத்தியிருந்தனர். இதனையடுத்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு வசதியாக மத்திய அரசு அவசர சட்டத்தை தயார் செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கான சட்ட வரைவை மத்திய அமைச்சகம் பெற்றிருப்பதாகவும் தெரிகிறது. எந்த நேரத்திலும் அவசர சட்டம் பிறப்பிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 100வது பிறந்த நாளையொட்டி வரும் செவ்வாய்க்கிழமை பொது விடுமுறை விடப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 100வது பிறந்த நாள் வரும் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்படுகிறது. இதனையடுத்து அன்று பொது விடுமுறை விடப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. 17ஆம் தேதி அன்று பள்ளி, கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள் மற்றும் வங்கிகள் இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் தனியார் நிறுவனங்களுக்கும் விடுமுறை அளிக்குமாறு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு தடையை நீக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் நடைபெற்ற போராட்டத்தில் திரளானோர் பங்கேற்றனர். பொங்கல் திருநாள் நெருங்கிய நிலையில் ஜல்லிக்கட்டு மீதான தடை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் சாதகமான தீர்ப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியை பொங்கல் திருநாளின் போது நடத்தும் வகையில் இடைக்கால அனுமதி கோரி தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. உச்சநீதிமன்ற முடிவால் கடந்த 2 ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் ஜல்லிக்கட்டு நடத்த இயலாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து ஜல்லிக்கட்டு தடையை நீக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்றன. தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு தொண்டாற்றி பெருமை சேர்த்தவர்களுக்கு ஆண்டுதோறும் தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் திருவள்ளுவர் விருது உள்பட பல்வேறு விருதுகளை பெறுவோரின் பெயர்களை முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். 2017ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருதை புலவர் ப. வீரமணியும், 2016ஆம் ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருதை பன்ருட்டி ச. ராமச்சந்திரனும் பெற உள்ளனர். கடந்த ஆண்டிற்கான அண்ணல் அம்பேத்கர் விருதை மருத்துவர் இரா. துரைசாமியும், பேரறிஞர் அண்ணா விருதை கவிஞர் கூர. மு. துரையும் பெறுகின்றனர். பெருந்தலைவர் காமராசர் விருது நீலகண்டனுக்கும், மகாகவி பாரதியார் விருது பேராசிரியர் முனைவர் ச. கணபதி ராமனுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாவேந்தர் பாரதிதாசன் விருதை கவிஞர் கோ. பாரதியும், தமிழ்தென்றல் திருவிகா விருதை பேராசிரியர் மறைமலை இலக்குவனாரும் பெறுகின்றனர். முத்தமிழ் காவலர் கி. ஆ. விஸ்வநாதம் விருதை மீனாட்சி முருகரத்னம் பெறுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கலைவாணர் அரங்கில் நாளை மறுநாள் விருது வழங்கும் விழா நடைபெற இருக்கிறது. விருது பெறும் ஒவ்வொருவருக்கும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையுடன் 1 சவரன் தங்கப்பதக்கமும் விருதுக்கான தகுதிச் சான்றிதழும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் மத்திய அரசு அவசர சட்டம் இயற்றாதது ஏன் என திமுக செயல் தலைவர் மு. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த உரிய நடவடிக்கை எடுக்காதது மத்திய, மாநில அரசுகளை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற மு. ஸ்டாலின் தமிழக எம்பிக்களை பிரதமர் மோடி சந்திக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். எத்தனையோ விவகாரங்களுக்காக அவசர சட்டம் இயற்றிய மத்திய அரசு ஜல்லிக்கட்டுக்காக அவசர சட்டம் இயற்றவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கிடைக்கும் என மிகுந்த நம்பிக்கையுடன் காத்திருந்ததாக கூறிய ஸ்டாலின், ஆனால் உச்சநீதிமன்றம் கைவிரித்து விட்டதாகவும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் குரல் கொடுக்கிறது. தமிழ் அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் போராடுகிறார்கள். இளைஞர்கள் கிளர்ந்து எழுந்திருக்கிறார்கள். மாணவர்கள் கிளர்ந்து எழுந்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு இளைஞர்களிடத்தில் கட்சிக்கு அப்பாற்பட்டு
ஒரு உணர்வு வந்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய தமிழ் பண்பாட்டை காப்பாற்றுவதற்காக ஒரு அவசர சட்டத்தை உடனடியாக மத்திய அரசு கொண்டு வந்துட வேண்டும். தமிழகம் முழுவதும் போகி திருநாள் கொண்டாட்டத்தையொட்டி இன்று அதிகாலையிலேயே மக்கள் பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தினர். பழையன கழிதல் புதியன புகுதல் என்ற மொழிக்கு ஏற்ப பழைய பொருட்களை போகியில் போட்டு எரித்துவிட்டு புதிய பொருட்களை வாங்கி வருவதுதான் போகி திருநாள். இன்று அதிகாலையிலேயே எழுந்து தங்களிடம் உள்ள பழைய பாய் துணிகள் என பல்வேறு பொருட்களை தீயிட்டு கொளுத்தினர். சிறுவர்கள் சிறுபறை கொட்டி குதூகலித்தனர். பழைய பொருட்களை எரித்ததால் பல பகுதிகளில் புகை மூட்டம் ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதியடைந்தனர். இதனிடையே ரப்பர், பிளாஸ்டிக் பொருட்களை கொளுத்த வேண்டாம் என மாசு கட்டுப்பாட்டுத்துறை ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தது. தமிழர் திருநாளாம் பொங்கல் நன்னாளில் தமிழர்கள் வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் என முதல்வர் பன்னீர்செல்வம், திமுக செயல் தலைவர் ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலர் சசிகலா, இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் உள்ளிட்ட தலைவர்கள் பொங்கல் திருநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக வாழ்த்து செய்தியினை அவர்கள் வெளியிட்டுள்ளனர். தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள பொங்கல் திருநாள் வாழ்த்துச் செய்தியில், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா வகுத்த வேளாண் திட்டங்களை அவரின் வழியில் செயல்படும் அரசு சீரிய முறையில் தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். தமிழர் திருநாளாம் பொங்கல் நன்னாளில் தமிழர்கள் வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நலமும் வளமும் பொங்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பொங்கல் திருநாள் வாழ்த்துச் செய்தியில், தமிழர் திருநாளான தைப்பொங்கலை ஒட்டி கட்சி தொண்டர்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கும் பொங்கல் நன்னாளை தமிழர் திருநாள் என்றும், தை 1ஆம் நாளை தமிழ் புத்தாண்டு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் இன்று வறட்சியின் பிடியில் சிக்கி ஜல்லிக்கட்டுக்கு தடையேற்பட்டுள்ள நெருக்கடியான சூழலில் நடைபெறும் போராட்டங்களுக்கான ஊக்கம் பெற பொங்கல் விழா கொண்டாட்டங்கள் தேவைப்படுகின்றன என்றும் அவர் கூறியுள்ளார். இனி திமுகவினரின் அழைப்பிதழ்கள், சுவரொட்டிகள், பதாகைகள் அனைத்திலும் ஆங்கில தேதியுடன் திருவள்ளுவர் ஆண்டு, தமிழ் மாதம், நாள் ஆகியவை குறிப்பிட வேண்டும் என்றும் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். உலகத் தமிழர்கள் அனைவரும் எழுச்சியுடனும் உற்சாகத்துடனும் உவகையுடனும் கொண்டாடி மகிழும் பொங்கல் திருநாளில் அனைவருக்கும் உளமார்ந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை அதிமுக பொதுச் செயலர் சசிகலா தெரிவித்துள்ளார். சாதி வேறுபாடுகளை களைந்து சமத்துவமும் சகோதரத்துவமும் நிறைந்து பொங்கும் மகிழ்ச்சியை வெளிக்காட்டும் விதத்தில் விளைந்த பொருட்களை வைத்து பொங்கலோ பொங்கல் என மகிழ்ச்சி குரலிட்டு இறைவனையும் இயற்கையையும் வணங்கி கொண்டாடும் திருநாள் பொங்கல் திருநாள் என குறிப்பிட்டுள்ளார். பொங்கல் திருநாளை தமிழக மக்கள் அனைவரும் இன்புற்று கொண்டாடி மகிழ இன்முகம் என்றும் பூத்து குலுங்கிட பொங்கல் பரிசு தொகுப்பினை அரசு வழங்கி சிறப்பித்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ள பொங்கல் திருநாள் வாழ்த்து செய்தியில், தற்காலிக தடைகளெல்லாம் நீங்கி தமிழர்களின் வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலம் விரைவில் உருவாகும் என குறிப்பிட்டுள்ளார். உழவர்கள் தம் கடின உழைப்பால் விளைவித்த பொருட்களை இயற்கைக்கும் இறைவனுக்கும் படைத்துவிட்டு தம்முடன் சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கு மகிழ்வுடன் நன்றி கூறும் நன்னாளே பொங்கல் திருநாள் என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், பிறருக்கு உணவு வழங்கிய பின்னரே தான் உண்ண நினைக்கும் விவசாயிகளின் உழவு தொழிலே உலகிலுள்ள மற்ற தொழில்களை விட மிகவும் மேன்மையானதாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது விவசாயிகளை வாட்டிக் கொண்டிருக்கும் வறட்சியின் பிடியிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பது நம் அனைவரின் கடமையாகும் என்றும், அதற்கான நிரந்தர வழிமுறைகளை நாம் உருவாக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், தமிழர்களின் பண்பாட்டு அடையாளமான ஜல்லிக்கட்டு விளையாட்டை நடத்த சட்டம் குறுக்கே நுழைந்து தடுக்கும் நிலையில் இந்த தற்காலிக தடைகள் எல்லாம் நீங்கி தமிழர்களின் வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலம் விரைவில் உருவாகும் என்ற நம்பிக்கையுடன் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பொங்கல் திருநாளை ஒட்டி தமிழக காங்கிரஸ் தலைவர் சு. திருநாவுக்கரசர், தேமுதிக தலைவர் விஜயகாந்த், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், மதிமுக பொதுச்செயலர் வைகோ உள்பட பல்வேறு தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.
சமாஜ்வாதி கட்சியின் சைக்கிள் தேர்தல் சின்னம் யாருக்கு என்ற முடிவை ஒத்திவைத்த தேர்தல் ஆணையம் இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் இது தொடர்பான முடிவை அறிவிக்க உள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆளுங்கட்சியான சமாஜ்வாதி கட்சியில் தேசிய தலைவர் முலாயம் சிங்குக்கும் அவருடைய மகனான முதல்வர் அகிலேஷ் யாதவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அடுத்த மாதம் சட்டப்பேரவை தேர்தல் தொடங்க உள்ள நிலையில் தேர்தல் சின்னமான சைக்கிளுக்கு இருதரப்பினரும் போட்டியிட்டு தேர்தல் ஆணையத்தை அணுகினர். சைக்கிள் சின்னம் யாருக்கு என இன்று முடிவு அறிவிக்க இருந்த தேர்தல் ஆணையம் முதல் கட்டமாக அகிலேஷ் தரப்பிடம் விசாரித்தது. அப்போது கட்சியின் பெரும்பாலான எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், கட்சி நிர்வாகிகள் தங்களிடமே இருப்பதாக அகிலேஷ் தரப்பு தெரிவித்தது. இதனையடுத்து முலாயம் தரப்பிடம் ஆணையம் விசாரணை மேற்கொண்டது. 4 மணி நேர விசாரணைக்கு பின் முடிவை ஒத்திவைத்த தேர்தல் ஆணையம் இன்னும் 3 அல்லது 4 நாட்களில் முடிவை வெளியிடுவதாக கூறியுள்ளது. தமிழகத்தில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டால் குடியரசுத் தலைவர் ஆட்சியை பிறப்பிக்க வேண்டும் என்று பீட்டா அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமருக்கு பீட்டா அமைப்பு கடிதம் எழுதியுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தடை விதித்ததை சுட்டிக்காட்டியுள்ள பீட்டா அமைப்பு, தடையை மீறி போட்டிகள் நடத்தப்பட்டால் தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி பிறப்பிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு அவசர சட்டம் பிறப்பிக்க வேண்டாம் என்றும் அந்த கடிதத்தில் பீட்டா அமைப்பு மேலும் தெரிவித்துள்ளது. இதேபோன்று தமிழக அரசின் தலைமை செயலர் மற்றும் காவல்துறை தலைமை இயக்குநருக்கு பீட்டா அமைப்பு சார்பாக எழுதப்பட்டிருக்கும் கடிதத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதை தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் விதித்த தடையை முறைப்படி அமல்படுத்த வேண்டும் என்றும் ஜல்லிக்கட்டு போட்டியை எந்த ஒரு வடிவத்திலும் அனுமதிக்க கூடாது என்றும் அந்த கடிதத்தில் பீட்டா மேலும் கேட்டுக் கொண்டுள்ளது. ராணுவத்தில் உள்ள குறைபாடுகள் பற்றி புகார் கூற விரும்புவர்கள் தம்மிடம் நேரடியாக வந்து கூறலாம் என ராணுவ தளபதி பிபின் ராவத் தெரிவித்துள்ளார். இந்திய எல்லைப்படை வீரர் தேஜ் பகதூர் யாதவ் என்பவர் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு சரிவர உணவு வழங்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டி வெளியிட்ட வீடியோ பதிவுகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்வலைகளை உருவாக்கின. இதனைத் தொடர்ந்து மேலும் சில வீரர்களும் ராணுவத்தில் நிலவும் குறைபாடுகள், உயர் அலுவலர்களின் அடக்குமுறைகள் பற்றிய வீடியோக்களை வெளியிட்டு வருகின்றனர். இந்திய ராணுவ தளபதியாக பதவியேற்ற பின் முதன்முறையாக பிபின் ராவத் டெல்லியில் இன்று செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது வீரர்கள் புகார்களை தெரிவிக்க ராணுவ முகாம்களில் புகார் பெட்டிகள் வைக்கும் திட்டம் இருப்பதாக கூறினார். ஹைதராபாத்தில் நடந்த வண்ணமயமான 2வது பன்னாட்டு காற்றாடி திருவிழாவில் 17 நாடுகளை சேர்ந்த காற்றாடி கலைஞர்கள் பங்கேற்றனர். பல வண்ணங்களில் பல்வேறு அளவுகள் வடிவங்களில் வானில் பறந்த காற்றாடிகள் பார்வையாளர்களின் மனங்களை கவர்ந்து இழுத்தன. இந்த காற்றாடி திருவிழாவின் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 40 பேரும், உக்ரைன், ஆஸ்திரேலியா, பிரிட்டன் போன்ற வெளிநாடுகளை சேர்ந்த 70 பேரும் பங்கேற்றனர். தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் நடந்த இந்த காற்றாடி திருவிழாவை காண ஏராளமானோர் வந்திருந்தனர். இந்த திருவிழாவுக்கு தெலுங்கானா அரசு அளித்த ஆதரவு மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய வெளிநாட்டு காற்றாடி கலைஞர்கள் அடுத்த ஆண்டும் இந்த திருவிழாவில் பங்கேற்போம் என தெரிவித்தனர். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்க வேண்டும். மாணவர்கள், இளைஞர்கள் பேரணி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஏறு தழுவுதல் என்ற பெயரில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த தமிழக அரசு அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், துன்புறுத்தப்படும் விலங்குகள் பட்டியலில் இருந்து காளைகளை நீக்க மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தன்னெழுச்சியாக நடைபெறும் போராட்டங்களில் ஈடுபடும் இளைஞர்கள், மாடுபிடி வீரர்கள், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மீது தடியடி நடத்தப்படுவதையும் கைது செய்யப்படுவதையும் காவல்துறையினர் கைவிட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜி.கே. வாசன் கேட்டுக்கொண்டுள்ளார். மாநில அரசை பொறுத்தவரையிலே தமிழக மக்களுடைய எண்ணங்களை அவர்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால்
ஒன்று அவசர சட்டம் பிறப்பித்து இதை நடத்த வேண்டும், அல்லது ஏறுதழுதல் என்ற பெயரிலே இதை உடனடியாக நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஜல்லிக்கட்டில் அரசியல் செய்கிறார் என கருணாஸ் எம்எல்ஏ குற்றம் சாட்டியுள்ளார். கொங்கு இளைஞர் பேரவை, மனிதநேய ஜனநாயக மக்கள் கட்சி, முக்குளத்தோர் புலிப்படை சார்பில் மதுரை பழங்கநத்தத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தனியரசு தமிமின் அன்சாரி, கருணாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தினார். மதுரை மாவட்டத்தில் அவன்யாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு உள்ளிட்ட பகுதிகளில் பொங்கல் திருவிழாவின் போது நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு ஆதரவு அளிப்போம் என்றும் அவர்கள் கூறினர். ஒட்டுமொத்த மத்திய அரசை கண்டித்து பீட்டாவை எதிர்த்து எங்களுடைய குரலை, உரிமைகளை நிலைநாட்டி இருக்கிறோம். உடனடியாக மத்திய அரசு எங்களுடைய உணர்வுகளை, தமிழர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு ஜல்லிக்கட்டை உடனடியாக நடத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கின்றோம். இருந்தோ வந்த பன்னாட்டு, அந்நிய நாட்டு பீட்டா அமைப்பு போன்ற சதி செயல்களில் ஈடுபடுகிற அந்நிய துண்டு நிறுவனங்கள் எல்லாம் தமிழர்களுடைய இந்த மரபுவழி பண்பாட்டை தடை செய்வதற்கு, தடுப்பதற்கு எந்த தகுதியும் அருகதையும் தமிழ்நாட்டை தவிர வேறு எவனுக்கும் அருகதை இல்லை. தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுபூர்வமான ஒரே கோரிக்கை என்னவென்று சொன்னால், உடனடியாக மத்திய அரசு அமைச்சரவையை கூட்டி காட்சி விலங்குகளுடைய பட்டியலிலிருந்து காளையை நீக்கிவிட்டு சட்டப்பூர்வமாக ஜல்லிக்கட்டை நடத்த சட்டம் இயற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என கோரி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் திரளானோர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த கோரி பல்வேறு அமைப்பினர் போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் மதுரையில் கல்லூரி மாணவர்கள் இருசக்கர வாகன ஊர்வலம் நடத்தினர். மதுரை சட்டக்கல்லூரியில் இருந்து தொடங்கிய வாகன ஊர்வலம் அலங்காநல்லூர் வரை சென்றடைந்தது. 10 கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்ட ஊர்வலத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வலியுறுத்தி பெரம்பலூரில் மாணவர் அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி பழைய பேருந்து நிலையத்தில் முடிவடைந்த பேரணியில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தெரிவித்தும் பீட்டா அமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பேரணியில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு அனுமதி அளிக்க வலியுறுத்தியும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தியும் வேலூரில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் அண்ணா சாலையில் உள்ள தலைமை அஞ்சலகம் அருகே திரளான மாணவர்கள் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே மாணவர் கூட்டம் அதிகமானதை அடுத்து காவலாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் வேலூர் கோட்டை வரை பேரணியாக சென்ற மாணவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். திருச்சியில் ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி காளைகளுடன் ஊர்வலமாக சென்ற 10 பேர் கைது செய்யப்பட்டதை அடுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி சோமரசம் பேட்டையிலிருந்து ஜல்லிக்கட்டு காளைகளுடன் ஊர்வலமாக சென்ற சமூக நல பேரவையினரும் அனுமதி இல்லை என்று கூறி காவல்துறையினர் கைது செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரியலூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி போட்டிகளை நடத்த வலியுறுத்தி திரளான இளைஞர்கள் பேரணியாக சென்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட அவர்கள் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பியவாறு பேருந்து நிலையம் வரை சென்று கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தமிழர்களின் பாரம்பரியத்தை காக்க வேண்டும் என்று பேரணியின் போது முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்காததை கண்டித்து சேலம் பெருமாள் மலை அடிவார பகுதியில் 100க்கும் அதிகமான வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பு தெரிவித்தனர். சேலம் குரங்குச்சாவடி அருகே காளை மாட்டுடன் வீதி வீதியாக சென்ற மக்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு திரட்டினர். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி மறுப்பதால் அடுத்த தலைமுறையினருக்கும் ஜல்லிக்கட்டு என்பது பற்றி தெரியாமல் போய்விடும் என்றும் அப்போது முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஈரோட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என கோரி நடைபெற்ற இருசக்கர வாகன பேரணியில் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை பகுதியில் தொடங்கிய பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நிறைவடைந்தது. அதேபோன்று மாடுகள் வளர்ப்போர் சங்கத்தினர் சார்பில் காங்கேயம் மாடுகளுடன் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக சென்று ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் இளைஞர்கள் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேர்க்கோடு பகுதியிலிருந்து ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் வரை பேரணியாக சென்று கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டது.
திண்டுக்கல் மாவட்டத்தில் தடையை மீறி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் திரளான மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள ஆண்டிப்பட்டி கிராமத்தில் நீதிமன்ற உத்தரவை அடுத்து கடந்த 3 ஆண்டுகள் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவில்லை. இதனிடையே இந்த ஆண்டு தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டியை கிராம மக்கள் இன்று நடத்தினர். இதில் பங்கேற்ற 20க்கும் அதிகமான காளைகளை மாடுபிடி வீரர்கள் விரட்டி பிடித்தனர். பொங்கல் திருநாள் மற்றும் பனிப்பொழிவு காரணமாக கன்னியாகுமரி தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. தென் தமிழகத்தின் முக்கிய மலர் சந்தைகளில் ஒன்றான கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பூ சந்தையில் வெளி மாநிலங்களிலிருந்து பூக்கள் வரவழைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. இதேபோன்று இங்கிருந்து வெளிநாடுகளுக்கும் மற்றும் வெளி மாநிலங்களுக்கும் பூக்கள் அனுப்பப்படுகின்றன. இதனிடையே இங்கு நிலவி வரும் பனிப்பொழிவின் காரணமாக பூக்கள் வரத்து குறைந்துள்ளது. மேலும் பொங்கல் திருநாளையொட்டி மல்லிகைப்பூ 1600 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 1800 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 1800 ரூபாய்க்கும், கனகாபரம் 750 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதேபோன்று சம்மங்கி, ரோஜா, வாடாமல்லி போன்ற பூக்களும் விலை ஏற்றத்துடன் காணப்பட்டது. விழா காலத்தின் காரணமாக இந்த விலையானது மேலும் அதிகமாக வாய்ப்புள்ளதாக வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். மல்லிகைப்பூ வந்து 1 கிலோ வந்து 1000 ரூபா, நேற்றுக்கு இன்றைக்கி வந்து 1200 ரூபா. கனகாம்பரம்லாம் 750 ரூபா 1 கிலோ கனகாம்பரம். உங்களை முன்னிட்டு நல்ல விலைகள் எல்லாருக்கும் அதிகபட்ச தேவை இருக்குது. ஆனால் வாங்குறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த கதம்பு ஐட்டங்கள்லாம் எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பொங்கல் திருநாளுக்கான பொருட்களின் விற்பனை சென்னை கோயம்பேடு சந்தையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பொங்கல் திருநாளுக்கு முக்கியமான பொருட்களில் இடம்பெறும் கோயம்பேடு சந்தையில் கரும்பு வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் பொங்கல் அன்று பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்களான மஞ்சள் கிழங்கு, மாவிலை தோரணம், பனை ஓலை தோரணம், தேங்காய் பழங்கள், பூக்கள், வாழை இலைகள் போன்ற பொருட்களின் விற்பனையும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அனைத்து பொருட்களின் விலையும் பண தட்டுப்பாடு மற்றும் மற்ற காரணங்களினால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உயர்ந்துள்ளதாக வணிகர்கள் தெரிவித்தனர். விலை உயர்வு காரணமாக பொருட்களை வாங்குவது சிரமமாக இருப்பதாகவும் மக்கள் கூறினர். போன வருஷம் இந்த வருஷம் வியாபாரம் கம்மி தான். ஆனால் பூவெல்லாம் ரேட் அதிகம். கரும்பெல்லாம் நிறைய வந்திருக்கு. ஜனந்தான் வரல வாங்கிறதுக்கு. இனிமேல் வியாபாரம் பண்ணுறதுக்கு எதிர்பார்த்துனுக்குற ஜனம் வருமானு. ஈவினிங் ஆனால் தான் எங்களுக்கு வியாபாரம். இதுக்கு மேலே எப்படின்னு தெரியல. இந்த போன வருஷத்தோட இந்த வருஷம் ஹெவியாக தான் விற்கிது. பூவெல்லாம் ரொம்ப விலை அதிகம். பூவு, வெத்தலைப்பாக்கு, கரும்பு, பழம் எல்லாம் வாங்கலான்னு வந்தோம். ஆனால் விலை ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் ரொம்ப போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப விலை ஜாஸ்தி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இங்கே வெளியிலே வாங்கலாம் போல இருக்குது. மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. அது கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இனி SRM தமிழ் பேராயம் வழங்கும் வேந்தர் டிவியின் நூலின்றி அமையாது அறிவு சென்னை புத்தக காட்சி சிறப்பு செய்தி. பொங்கல் விடுமுறை தொடங்கிவிட்டது. 40வது சென்னை புத்தக காட்சியில் வாசகர்களின் வருகை அதிகரித்திருக்கிறது. அடுத்தடுத்த நாட்களில் இந்த எண்ணிக்கை மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை புத்தக காட்சியில் அம்பேத்கர் நூல்களுக்கு, தலித்திய சிந்தனைசார் நூல்களுக்கும் நல்ல வரவேற்பு இருக்கிறது. இந்த நூல்களை வாசகர்கள் தேடி வந்து வாங்குகின்றனர். புத்தக காட்சியில் இடம்பெற்றுள்ள டாக்டர் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் அரங்கில் அம்பேத்கரின் பேச்சுகளும் எழுத்துகளும் தொகுப்பு நூல்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த தொகுப்பில் இதுவரையில் வெளியான 37 தொகுதிகளில் 1 முதல் 18 வரையிலான நூல்கள் முழுவதுமாக விற்று தீர்த்துவிட்டன. 19 முதல் 37 வரையிலான தொகுதிகள் தான் இப்போது விற்பனைக்கு கிடைக்கின்றன. அடுத்த 3 தொகுதிகளை தமிழில் கொண்டு வருவதற்கான மொழிபெயர்ப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும், ஏற்கனவே வெளிவந்த தொகுதிகளையும் மறுபதிப்பு செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் டி. ரத்தின சபாபதி தெரிவிக்கிறார். மேலும் 3 தொகுதிகளை கொண்ட அயோத்திய தாசார் சிந்தனைகள் என்ற நூல் தொகுதியும் அம்பேத்கர் தொகுப்பு நூல்களை போன்றே சிறப்பாக விற்பனையாவதாகவும் இவர் தெரிவிக்கிறார். இது ஒரு சமூக இதுக்காக நாங்கள் தமிழ்நாடு பூரா எல்லா இடத்துலையும் சென்று கொண்டு போகிறோம். மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. வாசகர் மத்தியில் திரும்ப மத்திய அரசு கொஞ்சம் உதவி பண்ணி திரும்ப நாங்கள் ரீப்ரிண்ட்டுக்காக கேட்டிருக்கிறோம். 5000 காப்பீஸ் அது விரைவில் வந்ததுன்னா அந்த 1லேருந்து 18 எங்களுக்கு விற்பனை மற்ற மக்களுக்கு கொண்டு சென்றடைகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நவீன அறிவை பெறுவதற்கு ஐரோப்பிய நூல்களையும் நல்ல மனிதராக நம்மை மாற்றிக்கொள்ள பாரம்பரிய தமிழ் நூல்களையும் வாசிக்க வேண்டும் என புத்தக காட்சிக்கு வந்திருந்த எழுத்தாளரும் முன்னாள் MLA-வுமான பழக்கருப்பையா குறிப்பிடுகிறார். நம்முடைய தமிழ் அறிவோடு ஐரோப்பிய அறிவும் சேர்ந்தால்தான் நாம் புதிய மனிதனாக இருக்க முடியும். நவீன அறிவை பெறுவதற்கு பொருளாதாரம், அரசியல், சமூகம், மாந்தவியல் போன்ற அறிவை பெறுவதற்கு ஐரோப்பிய நூல்களையும்
நம்மை மனிதனாக ஆக்கிக் கொள்வதற்கு பழந்தமிழ் இலக்கியங்களையும் சேர்ந்து படிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சென்னை புத்தக காட்சியில் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளதாக கண்காட்சிக்கு வருகை தந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். எல்லாமே நல்லா இருக்கு. அங்கங்கே ஸ்டால்ஸ் நிறையா ஃபுட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஏடிஎம் வசதியும் நல்லா இருக்குது. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் கார்ட் ஸ்வைப்பிங் இருக்குது. இப்போ டெமானிசேஷனால எல்லாருக்கும் கேஷ் கொடுக்க முடியல. ஸோ மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் கார்ட் ஸ்வைப்பிங் வச்சுருக்காங்க. ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பசங்களுக்கு இங்கே வந்து எல்லா புக்ஸும் கிடைக்குது. ஸ்டோரி புக்ஸு, அப்புறமா ஆக்டிவிட்டி புக்ஸ் அது மாதிரி கிடைக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் ஒரு வருஷம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்துடுவோம். ப்ளஸ் வந்து இவங்க இந்த கிரெடிட் கார்டு இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் வந்து டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. கேஷ் மாற்றணுன்ற பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப வசதியாக இருக்குது. குழந்தைங்க புக்ஸ் நிறையா இருக்குது. குழந்தைங்களுக்கு பார்க்கவே ரொம்ப ஆசையாக ஓடி வராங்க. எல்லா புக் ஸ்டால்லையும் போய் புக் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. எங்களுக்கும் நிறையா புக்ஸ் இருக்குது. அது மாதிரி எங்களுக்கு வேண்டிய கதாசிரியர்களோட புக்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கிறப்போ பார்த்து வாங்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்குது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள படுகர் இன மக்கள் கொண்டாடும் ஹெத்தை அம்மன் திருவிழாவில் பக்தர்கள் பூக்குடம் இறங்கினர். நீலகிரி மாவட்டத்தில் வாழும் படுகர் இன மக்கள் ஆண்டுதோறும் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் ஹெத்தை அம்மன் திருவிழாவை கொண்டாடுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான திருவிழா ஜெகத்தாள கிராமத்தில் உள்ள ஹெத்தை அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியது. ஹெத்தைக்காரர்கள் என்று அழைக்கப்படும் பக்தர்கள் 48 நாட்கள் விரதம் இருந்து காரக்கொரை மடிமனைக்கு வந்தனர். தொடர்ந்து மடிமனையில் நடந்த சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் கும்பம் எடுத்து வந்த பூசாரி உள்பட ஹெத்தைக்காரர்கள் 11 பேரும் குண்டம் இறங்கினர். விழாவில் கலந்து கொண்ட 15,000க்கும் அதிகமான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நாங்கள் ஒரு 150 பேருக்கு மேலே இந்த ஹெத்தை அம்மனை ஒரு 48 நாளாக விரதம் இருந்து குண்டம் திருவிழா நடத்துகிறோம். இதுக்கு எல்லா ஊர்லேருந்தும் பொதுமக்கள் ஜனங்க வர்றாங்க. ஹெத்தையம்மன் கிட்ட அவங்க வேண்டுதலை சொல்கிறாங்க. எங்கள் நம்பிக்கை ஹெத்தையம்மன் அந்த குறைகளெல்லாம் தீர்ப்பாங்கங்கிறது எங்கள் நம்பிக்கை. இது ஒரு சிறப்பான திருவிழா. ஈரோடு கஸ்தூரி அரங்கநாதர் திருக்கோவிலில் நடைபெற்ற வைகுண்ட ஏகாதசி நிறைவு விழா நிகழ்ச்சியில் திரளானோர் கலந்து கொண்டு அரங்கநாதரை வழிபட்டனர். ஈரோடு கோட்டை பகுதியில் இருக்கும் அருள்மிகு கஸ்தூரி அரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் வைகுண்ட ஏகாதசி மற்றும் திருக்கல்யாண உற்சவம் ஆகியன வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான வைகுண்ட ஏகாதசி விழாவில் பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிலையில் மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரங்களும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றன. நிறைவு நாளான இன்று பெருமாள் மற்றும் ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவ நிகழ்ச்சி இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றன. திருக்கல்யாண நிகழ்வில் கலந்து கொண்டு வழிபட்டால் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் திரளானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். இரட்டை கேப்டன் முறை இந்தியாவுக்கு பொருந்தாது. முன்னாள் கேப்டன் தோனி கருத்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஈகன் என்ற பெயரிடப்பட்ட பனி புயல் ஜெர்மனி நாட்டை தாக்கியதில் வடக்கு ரெயின் வெஸ்ட்பாலியா மாகாணத்தில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடான ஜெர்மனியில் இப்போதுதான் குளிர்காலம் தொடங்கியிருக்கிறது. அதன் முன்னோட்டமாக அந்த நாட்டை ஈகான் என்று பெயரிடப்பட்ட பனி புயல் தாக்கியது. பனி புயல் தாக்கியதில் சாலைகள் பனியால் நிறைந்தன. குறிப்பாக வடக்கு ரெயின் வெஸ்ட்பாலியா மாகாணத்தில் சாலைகளில் வெண்பனி குவிந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. வாகனங்கள் வரிசையாக பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை உருவானது.
இதேபோல ஜப்பானின் வடக்கு பகுதியில் வரலாறு காணாத அளவுக்கு கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. யமகட்டா பகுதியில் விடிய விடிய பெய்த மழையால் வீட்டு கூரைகள் அனைத்தும் பனிமூடி காணப்பட்டன. வீதிகளில் 2 மீட்டர் உயரத்துக்கு பனி குவிந்தது. இந்த பனியின் தாக்கம் தலைநகர் டோக்கியோ வரை ஏற்படலாம் எனவும் தட்பவெப்பநிலை 0 டிகிரிக்கு கீழே செல்லலாம் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இரட்டை கேப்டன் முறை இந்தியாவுக்கு பொருந்தாது என இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் மகேந்திர சிங் தோனி கூறியுள்ளார். இந்தியா கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் மகேந்திர சிங் தோனி அண்மையில் ஒருநாள் T20 போட்டிகளுக்கான அணித்தலைவர் பதவியிலிருந்து விலகினார். அதன்பின் முதல் முறையாக புனேயில் இன்று அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது விராட் கோலிக்கு வழிவிட சரியான நேரத்துக்காக நான் காத்திருந்தேன், அந்த தருணம் வந்ததால் பதவி விலகினேன் என்று கூறினார். டெஸ்ட் போட்டிகளுடன் ஒப்பிடும்போது 50 ஓவர் போட்டிகள் கொஞ்சம் எளிதானவை என்ற தோனி, ஒரு டெஸ்ட் அணிக்கும் மற்றவர் குறுகிய ஓவர் போட்டிகளுக்கும் தலைவராக இருக்கும் இரட்டை கேப்டன் முறை இந்தியாவுக்கு ஒத்து வராது எனவும் தெரிவித்தார். விக்கெட் கீப்பராக இருந்து அணியின் வெற்றிக்கு தொடர்ந்து பாடுபடுவேன், விராட் கோலிக்கு ஆலோசனைகளை வழங்குவேன் என்றும் தோனி கூறினார். Finally, I told BCCI officially that I won't be captaining anymore. Something I always believed in, that with the Indian team, one captainship, one player leading the team in all the formats is something that's very crucial. And that's why I finally decided that this is time to, move on and give Virat the full captainship. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அவசர சட்டம், மத்திய அரசு பரிசீலனை. எம்ஜிஆர் 100 பிறந்த நாள் வரும் 17ஆம் தேதி பொது விடுமுறை அறிவிப்பு. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம், தன்னெழுச்சியாக இளைஞர்கள் திரண்டு போராட்டம். சமாஜ்வாதி கட்சி சின்னம் தொடர்பான முடிவு, தேர்தல் ஆணையம் ஒத்திவைப்பு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.